எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். டிஃபன்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுலேயும் தோசை வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரைஸ் தோசை, அதாவது அரிசி தோசை ரெசிபி தான் காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வைங்க. அடுத்து நான் அதே அரிசியை வேக வச்சு 1 கப் சாதம் எடுத்திருக்கேன். அடுத்து 3/4 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அரிசி தோசைக்காக மெயின் இன்க்ரீடியன்ஸ் இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் துருவின தேங்காயை போடுங்க. நெக்ஸ்ட் நான் சாதத்தை ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த சாதம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சாதம் மீந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காம இந்த மாதிரி நீங்கள் தோசை மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமா உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இதெல்லாம் தண்ணி ஊத்தாம அரைங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து அரைச்சுக்கோங்க. ஒரே டைம்ல எல்லாத்தையும் ஊற்ற வேண்டாம். ஸ்பூன் வச்சு சைட்ஸ்ல ஒட்டி இருக்கிறத இந்த மாதிரி எடுத்து விடுங்க. தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அரைச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொரகொரப்பா இருக்கு. ஸோ கொஞ்சமா தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க. பாருங்க மாவு எவ்வளவு சூப்பரா ஸ்மூத்தா இருக்குன்னு. இது இன்ஸ்டன்ட் மாவு இல்ல, நீங்க இந்த மாவை புளிக்க வைக்கணும். இப்போ அப்படியே ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வைங்க. பாருங்க மாவு நல்லா புளிச்சு ரெடி ஆயிடுச்சு. மாவு ரொம்ப திக்கா இருக்கணும்னு இல்லை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ உப்பு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம். தோசை கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவுங்க. பாருங்க மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம சின்ன சின்ன தோசையாக தான் பண்ண போகிறோம். கல் நல்லா சூடாக இருந்தால் மாவை ஊற்றின உடனே பாருங்க பபிள்ஸ் வந்துடுச்சு. கல் அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். தோசையை மூடி வச்சு வேக விடுங்க. இந்த தோசை ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் எந்த விதமான சட்னி சாம்பார் கூடவும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்க தோசை நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. கல்லுல இருந்து எடுத்துட்டு நல்லா சூடா உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோட சர்வ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி அப்புறம் கார சட்னி வச்சு சர்வ் பண்றேன். நான் சொன்ன அளவுக்கு 10 இல்லைன்னா 12 சின்ன தோசை வரும். பெரிய சைஸ் தோசை பண்ணணும்னா குவான்டிட்டி அப்படியே நீங்க டபுள் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி தோசைவை கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. மற்ற தோசை வெரைட்டிஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.